குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று போற்றக்கூடிய திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த நாடகம் ஒரு காதல் நாடகம் தான். ஏன் இதை சொல்றேன்னா, முருகனே வள்ளியே விரட்டி விரட்டி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கார். ஆனா இங்க ஒரு பிரச்சனை உண்டு. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், என்னப்பா கடவுளுக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு. கடவுளே காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்றாருன்னா அதுல சில சூட்சமம்லாம் இருக்கு. இதனால முருகன் நமக்கு ஒரு சின்ன மெசேஜை சொல்ல வர்றார். ஆமா, என்ன மெசேஜ்னு நான் சொல்றேன் கேளுங்க. முருகப்பெருமான் வந்து சாதாரண மனுஷனா இல்ல கடவுளா? அவர் கடவுள். ஒரு கடவுள் நினைச்சிருந்தா வள்ளி முன்னாடி போய் நின்னு, வள்ளி நான் தான் முருகன் வந்திருக்கேன் என்ன கெட்டிக்க அப்படின்னா வள்ளி என்ன வேணாம்டா சொல்ல போறாங்க? அதை விட்டுப்புட்டு ஒரு முருக கடவுள் வேலை மனக்கிட்டு காட்டுக்குள்ள போய் நான் மான தேடி வந்தேன் அதை தேடுதுன்னு வள்ளி கிட்ட பொய்ய பொருட்டு சொல்லி வள்ளி மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு. முருகனுக்கு தேவையா காடு மேடெல்லாம் போய் சுத்தணும் இருந்தாலும் சுத்தி இருக்கார். இதனால முருக மனுஷனுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கடவுளாகவே நீ இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பொம்பளை பின்னாடி நாயாத்தான் தெரியணும். கடவுள் நிறைய பேர் அப்படித்தான் தெரியும். ஆமா, வாய பார்த்தா தெரியுது, நிறைய தெரியவே போல இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம் என்னங்க. ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய மதிக்கிறதே கிடையாது. பாத்திருக்கீங்களா? பொண்டாட்டிக்கு 100 ரூபாய்க்கு நூல் சேலை எடுத்து கொடுப்பான். ஆனா வப்பாட்டிக்கு 2500 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா அதான் அடிக்கடி புலங்குறோம். அந்த வாசி கொஞ்சம் காசு அமௌண்ட் செலவாகத்தான் செய்யும். அனுபவம் இல்ல, சில பேரை பார்த்து கத்துக்கிட்டேன். என்ன ஏன் வாத்தியார்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய விஷயம் எதுவும் அதுவா அமையாது. இப்ப இன்னைக்கு அழகான ஆத்தா பத்திரகாளி அம்மாவுக்கு நல்ல முறையில சாமி கும்பிடுறாங்கன்னு என்ன காரணம்? ஃபுல்லா கடவுளை கும்பிடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற பூசாரிக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. ஒத்துமை என்ன ஒத்துமை? இங்க இருக்கிற பூசாரி சாமிய மந்திரத்தால அர்ச்சனை பண்ணுவாரு. என் வீட்டுல நான் தான் சாமி, என் பொண்டாட்டி என்ன மானக்கட பேசி அர்ச்சனை பண்ணுவான். 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. யாரெல்லாம் கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் தானா? ஏன் சொர்க்கம்? அவன் இங்கே நரகத்தை அனுபவிச்சிடல, பின்ன மேல போனா சொர்க்கம் தானே. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நான் சொர்க்கத்துல தான் இருக்கேன். என்ன காரணம்? வந்திருக்க டான்ஸ், அப்படி டான்ஸ். ஆமா, சொர்க்கமா இருந்து என்ன பண்ணதுக்கு? ஆண்கள் எல்லாம் நல்லா நாடகம் பாக்குறாங்க, அந்த பெண்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி மீட்டிங் தானே போட்டுக்கிருக்குங்க. ஒன்னும் நம்மள திரும்புற மாதிரி தெரியல. இருக்கட்டும், இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்துல இவ்வளவு சிறப்பா நாடகம் வச்சிருக்காங்கன்னா 4 பேர் தான் பாப்பாங்க. மிச்சமெல்லாம் ரவுண்டு கட்டி பேசத்தான் ஆரம்பிக்குதுங்க. வாங்க, நாடகம் பார்க்குறேன்னு பார்த்தா ஆத்தாங்களுக்கு கோடான கோடி நன்றித்தா. நல்லா உட்காந்து நாடகம் பாருங்க. இடையில பப்பு டான்ஸோட யாரும் பிடிங்கிட்டு ஓடிட மாட்டேன்னு நம்புறேன். சுத்தி காம்பவுண்டு கட்டியிருக்க வாசி தப்பிச்சு போயிட முடியாது. இந்த விழா கமிட்டிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், பப்பு டான்ஸ் முடிஞ்சோடனே தயவு செய்து 2 பக்கெட் கேட்டையும் பூட்டி வச்சிருங்க. 2 தப்பிச்சு போனாலும் போயிருச்சுங்கன்னா போச்சு. ஏங்க இல்ல, நிறைய ஊர்ல அப்படித்தான் பப்பு டான்ஸ்லாம் ரொம்ப பாவம் செஞ்ச ஆளுங்க. நாங்க வர்ற நேரம் தான் ஒரு சில ஊர்ல தண்ணியை போட்டு நிறைய போதில் உட்காந்துருப்பேன். அந்த நேரம் பப்பு நல்லா 2 ஆளா தெரியுவேன். ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ஃபுல்லா கரைச்சல் இல்லாம கச்சாச்சரன்னு உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? நல்ல முறையில் சாமியை கும்பிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் நான் மட்டும் பாடு, அப்பத்தான் பப்புன்னு வந்துட்டேன். முன்னாடி நிறைய போதில் அப்பதான் உட்காந்துருக்கான். கோமாளி நக்குன போதும் டான்ஸை விட்டுருங்க. போனதுமே அதெல்லாம் ரோசத்தெல்லாம் விட்டு உதுத்துட்டு. ஏன் தெரியுங்களா வாத்தியார? ஏன்னா நான் வந்து ஏன் இப்படி மலுமட்டியா போனேன்னா, நீங்க எல்லாம் இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஐயா, நீங்க நாடகம் இல்லைன்னா என்ன வேலைக்கு போவீங்க? ஐயா, நீங்க உமக்கு வயக்காடு இருக்கு, எந்த வேலையும் பண்ணி பொழைச்சுக்கலாம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் நாடகம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், எனக்கெல்லாம் பரம்பரை தொழில் இருக்கு. எங்க வீட்லயே ஒரு போர்டு ஒண்ணு இன்னைக்கு மாட்டி வச்சிருக்கேன். எங்களுக்கு சித்த வைத்தியம் எல்லாம் தெரியுமுங்க. நீங்க எல்லாம் காய்ச்ச வந்தா எங்க போவீங்க? ஹாஸ்பிட்டல் போவீங்க. நான்லாம் காய்ச்ச வந்தா ஹாஸ்பிட்டலே போக மாட்டோம். 4 பச்சளை மூலிகை மருந்து அப்படியே கசக்கி சாறு எடுத்து குடிச்சேன்னா போதும், உடனே காய்ச்சல் விட்டு போயிடும். ட்ரோனா நான் பயந்து தொலைஞ்சிட்டேன், ஆசைப்பட்டு போக கிருன்னு வந்து கத்த.
அதுல ஒரு கூத்த கேளுங்க மாமா. என்ன ஒரு பிரச்சனைனா, என் வீட்டு வாசல்ல சித்த மருத்துவம்னு எழுதி போட்டிருந்தேன். போன வாரம் ஒரு அக்கா வந்து என் வீட்டு கதவை தட்டுச்சு. ஒரு 45 வயசு இருக்கு அந்த அக்காவுக்கு. எப்பா தம்பி பாப்பொண்ணு தம்பி என்னச்சு. யாரா இந்நேரம் வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுறது? யாருக்கா நீ, என்ன வேணும்? எப்பா நான் பக்கத்து ஊர் தாப்பா தம்பி. என்னக்கா சொல்லுக்கா. வயக்காட்டுக்கு களை எடுக்க போனேன்ப்பா, நெல்லு நாத்துக்கு. களை எடுக்க போன இடத்துல வரப்பு மேல இருந்து ஒரு சொரட்ட பாம்பு ஒண்ணு காலிலே கொத்திருச்சு தம்பி. நான் ஆஸ்பத்திரி போகக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படியாவது என் உசுரை காப்பாத்துண்டுச்சு. அப்பத்தான் நான் நாட்டு வைத்தியில சும்மா இருப்பேனா. அக்கா கவலைப்படாத, உன் காலை காட்டு, பாம்பு கடிச்ச இடத்த நான் பார்க்கணும்னு பார்த்தா பாம்பு ஆழமா கடிச்சிருக்குது. அக்கா ஆபத்துக்கு பாவம் இல்ல, நீ பெரிய ஆஸ்பத்திரி போகக்குள்ளே உன் ஜோலி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். உன் காலை காட்டு, நானே விஷத்தை உறிஞ்சு எடுத்துறேன்னு பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு உறிஞ்சு அந்த அக்காளுக்கு விஷத்தை கீழே துப்பி கெட்டு போட்டு விட்டேன். இப்ப அந்த அக்கா சௌரியமா இருக்கு. ஆனா அந்த பொம்பளை தான் எனக்கு பெரிய வினையே. ஊரு உள்ள டமட்டோ அடிச்சிருந்திருக்கா. அந்த நாடத்துல அடிக்கிற பப்புனுக்கார பையன் தங்கராஜன்றவே பாம்பு உறிஞ்சத விஷத்தை உறிஞ்சிய காப்பாத்திட்டியா, விஷத்தை உறிஞ்சிய காப்பாத்தினா, விஷத்தை உறிஞ்சிய காப்பாத்தினான்னு சொல்ல. நேத்து சாயங்காலம் ஒருத்தன் வந்து கதவை தட்டினியா. ஒரு 30 வயசு இருக்கும். அவன் வந்து என்ன பப்புனுக்காரன் நான் சாக போறேன், ஏன்டா வீட்டுக்கு வர்றீங்களா இப்படியா வர்றீங்க, என்னடா உன் பிரச்சனை? அந்த அக்கால பாம்பு அடிச்சது நீந்தே விஷத்தை உறிஞ்சு காப்பாத்தினாமல்ல, நான் தான் காப்பாத்துறேன், என்னடா பிரச்சனை? என்னையும் பாம்பு ஊத்திருச்சுனே, நீந்தே காப்பாற்ற முடியா? டேய் நான் யார் உசிரி போக விட மாட்டேன், உன்னை நான் காப்பாத்துறேன், எங்கடா பாம்பு அடிச்சுச்சுண்டு. அண்ணே வயிறு வலிக்குதுன்னு வெளியே இருக்க டவுசரை கழட்டி உக்காந்து குஞ்சிலே ஒத்திருச்சுனே வந்து உருங்கி நின்று சிப்பை கழட்டி முண்டமா நிக்கிறியா? நான் அவனுக்கு உறிஞ்சா விஷமா வரப்போகுது அந்த முண்டைக்கு. நீங்களே சொல்லுங்க. அதோட அந்த போடத்துக்கு உள்ள ஓட்டுட்டேன். என்னது உனக்கு பாம்பு அடிச்சுச்சா? பைபாஸ் ரோட்ல பொழந்து விட அடிச்சுட்டு போட்டேன். ஐயா என்னையா தெரிய பப்புனுக்கார வாயை கிடைக்க தெரியல. இங்க இருக்க ஒரு வாரத்தை வெல்லும் ஒரு வாரத்தை கொல்லும் மாமா. எல்லா பேருக்குமே எல்லாமே ஈஸியா நடந்துராது. இந்த உலகத்துல சில பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும், சில பேருக்கு கெட்ட விஷயம் நடக்கும். எல்லாத்தையும் ஒரு மனுஷன் சகிச்சு போக கத்துக்கறணும். என்னையெல்லாம் எடுத்துக்கங்க, நான்லாம் உங்க முன்னாடி உயிரோட கூட நின்றுக்க முடியாது. போன வாரம் எனக்கு முன்னாடி சரியான சண்டை. என்ன வீதியில விளக்க மாத்த கொண்ட சப்பு சப்புன்னு அடிச்சு போட்டா. நான் கொஞ்சம் ரோசக்கார இல்ல, இனி உங்ககிட்ட இந்த மானங்கட்ட உசுரை வச்சுட்டு நான் வாழ மாட்டேன்னு என்ன மட்டும் ரோசப்பட்டு பெரிய கொச்ச கவர் எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள பேன்ல கவத்த மாட்டி தூக்கல தொங்கிட்டேன். தூக்கல தொங்குனா 1.5 மணி நேரம் தொங்குறேன். நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. நல்லா தொங்கி இழுத்துக்கிருக்கேன், அந்த உசுறு மட்டும் போக மாட்டுது வாத்தியார. 1.5 மணி நேரம் தூக்கல தொங்கி இருக்கேன். தூக்கு போட்டும் போக மாட்டுது உயிர். போகல. இத்தனைக்கு பேன்ல போய் கவத்த போட்டேன், கழுத்துல மாட்டேன், தொங்குனே நாக்கெல்லாம் வெளியே வந்துச்சு, உசுறு போகல. என்ன காரணம்? ஏன்னா நான் தூக்கு போட்ட பேனு டேபிள் பேனு. அதனாலதான் தூக்கிட்டே கிடந்த தூக்கம் வச்சு தூங்கிட்டு உருண்டாலும் பரண்டாலும் இன்னைக்கு நான் விட மாட்டேன் மாமா. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏன்னா நிறைய ஊர்ல டான்ஸ் முரடா வரும். இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, 16 வயசு மொட்டு மொட்டு மொட்டும்போம். ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸே உண்மைக்குமே 15 வயசு மொட்டு. வேணாம் எதுக்கு, அவங்க அம்மா வர வில்லி மாதிரி உட்காந்துருக்கா சக்கரத்துமாக. அப்படியா? அதையும் அமுக்குவோம், அதையும் விட மாட்டியா? அது எதையும் விட மாட்டேன் வாத்தியார. மேடைக்கு வந்து எதனாலும் செய்யணும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தாலும் நம்ம வந்த குறைக்கு நம்மள ஆத்தால வணங்குவோம். ஆத்தா உக்குரமா இருக்கான். ஹலோ ஹலோ ஹலோ. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக வடிவெடுத்து காளியம்மன் அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா, மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி.